இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. இந்த ப்ரோமோவே ஒரு 10 வாட்டி பார்த்தேன். என்ன பண்றானுங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டாங்கன்னு சொன்னல போன வீடியோலயே. ஆக்சுவலா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி போடும்போதே தெரியும் அது வந்து ஊத்திக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தீட்டுறாங்க. ஆக்சுவலா நேற்று நைட்டு முழிச்சிருக்க சொன்னா முழிச்சிருக்காம எல்லாம் தூங்கிட்டு காலையில வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போடுறாங்களாம். எப்படியும் இந்த பிளான் ஊத்திக்கும் தெரிஞ்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த இடத்துல கமுரு சூப்பர் மூவ் ஒன்னு பண்ணாரு. ஆனா பின்னாடி அவருக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. அதனால தான் இந்த இது பாத்தீங்கன்னா சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ என்ன மேட்டர், எதனால இது சொதப்பிக்கிச்சு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் எங்க தெரியுமா இறங்குது, முதல்ல இவங்க வந்து நேத்து நைட் ஃபுல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஓகே இந்த மாதிரி அதாவது சாண்ட்ரா ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இவங்க டீம்ல, அதாவது கமருதீன் டீம்ல வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்தது. மிச்சம் எல்லாம் தூங்கிட்டானுங்க. எழுப்புனா கூட எந்திரிக்கலங்க. மொரட்டு தூக்கம் தூங்குறானுங்க. ஒரு பக்கம் காணா வேண்டதுக்கு ஒரு பக்கம் எஃப்ஜி எல்லாம் தூங்கிட்டானுங்க. சோ அதனால நேத்து நைட் அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. காலையில என்ன பண்றாங்க, எந்திரிச்சோன்னா ஓகே நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சபரி வந்து ஆல்ரெடி செம காண்டா ஆயிட்டாப்ல. இந்த மாதிரி ஓகே நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரி நேத்து ஜெயில இருந்ததுல சபரி. சோ எனக்கே தோணுது ஆப்போசிட் டீம் வந்து அங்க சான்ஸ் இருக்குது அங்க எடுக்கிறதுக்கு. ஆனா எல்லாருமே இப்படி தூங்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்ல அவருக்கு இருக்க அந்த காண்டை வந்து காமிக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, சபரியே இங்க இருந்தாலும் தூங்கிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனிவேஸ் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு பிளான்லாம் ஒன்று போடுறாங்கல்ல. ஓகே பிளான் போடுற வரைக்கும் ஓகே. என்ன பிளான்னா எல்லாரும் பெட்ஷீட் எடுத்துப்போம், மொத்தமாக போய் போத்திப்போம், அந்த நகை எடுப்போம், யாருக்கிட்ட நகை இருக்குன்னு தெரியவேனா எல்லாரும் ஒரு மூளைக்கு ஓடுவோம் அப்படின்றது தான் ஐடியா. ஓகேங்களா, ஐடியா கேட்கும் போது ஓகே ஓரளவுக்கு ஐடியா உருப்பிட்டுரும் போலே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் விஷயம் என்னன்னா இவனுங்க வந்து காலையிலேருந்து இப்போ அதுதான் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் இருக்காங்களே அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எந்திரிக்கல. அதாவது அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரெட்ரோ டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேருந்து நவுரே மாட்டான், போட்டு ஓட்டி வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டானுங்க. சோ இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலங்க. கடைசியில் என்ன பண்றாங்க, டாஸ்க் லெட்டர் ஏதோ வந்து விக்ரம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் அந்த லிவிங் ஏரியாவுக்கு போனோடனே இப்போ எடுங்கடா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பெட்ஷீட்டை தூக்கின்னு வர்றாங்க. கமருதீன் வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்லஸ் எடுக்கிறாரு. எடுத்து அந்த மனுஷன் என்ன பண்றாரு, சைடில் தூக்கி போட்டாரு. ஏன்டா கமருதீன் யாரு பின்னாடி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தூக்கி போடக்கூடாது, நீ தூக்கி போட்டோன்னு சுபிக்ஷா வந்து தடுக்கலான்னு வந்தது. பார்த்தா அந்த பொண்ணு காலுக்கிட்டே வந்து நெக்லஸ் விழுதுன்னா அது அப்படியே கவுந்தடிச்சு பத்துக்குச்சு. டேய் என்னடா உங்க பிளான் இவ்வளவு பெரிய ஓட்டை வச்சிருக்கீங்க, பேக்கப்புக்கு அவங்க வந்து ஆள் நிக்கணும்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு பின்னாடி யாரும் இல்ல, எல்லாம் அவருக்கு முன்னாடி கூட நின்று எடுக்கிற மாதிரி தான் நிக்கிறாங்க. சோ ஆள் இல்லைன்னா சுபிக்ஷா கைக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா நெக்லஸ் போயிடுச்சு. நெக்லஸ் ஆப்போசிட் டீம் கையில போய் இருக்குதுன்னே தெரியாம இவனுங்க பாட்டு ஒரு மூளைக்கு ஓடுறானுங்க. அதை துரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் ஓடுறாங்க. அமித் வந்து சபரியை துரத்தின்னு வர்றாரு, கமருதீனை துரத்தின்னு சில பேர் ஓடுறாங்க. இப்படிலாம் ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரஜனும் சாண்ட்ராக்கும் இதுல வந்து முட்டிக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது யோ பிரஜன் இது வந்து சரியில்லை, இது ஒரு டாஸ்க் தான், டாஸ்க்குக்காக குடும்பத்தை கெடுத்துக்காத. ஏன்னா பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் எனக்கு என்னமோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்துகிட்டே இருக்கு. புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பர்சனலாக போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது பர்சனலாக போகாத, இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் தான், டாஸ்க்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா இன்னைக்கு சொல்றாங்க. நேற்று சாண்ட்ரா இந்த மாதிரி அழுவும் போது பார்த்தீங்கன்னா டாஸ்க் நீ வந்து கோ கண்டஸ்டண்டாக இருங்க அப்படின்ற மாதிரி பிரஜன் சொன்னாரு. இன்னைக்கு சாண்ட்ரா சொல்றாங்க. எனக்கு அது பார்க்கும்போது இது சரிப்பட்டு வரலையே. விஜய் சேதுபதி சார் உங்க ஃப்ரெண்டு மேலே அக்கறை இருந்தா அவர் குடும்பம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீக்கெண்ட் வந்து ஏதாவது 2 பீஸில் ஒரு பீஸை தூக்கிடுங்க. ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பம் உருப்படாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது வேற வழியே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறது அடிச்சுக்கிறது முறைச்சிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது என்னமோ நார்மலாக ஓகே ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் தெரியுது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப் ஆகும் போது அது எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ பிரஜனும் சாண்ட்ராவும் அடிச்சுக்கிறது வந்து சரியில்லையோ, அது வந்து சரிப்பட்டு வராமல் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தோணுது? பிரஜன் சாண்ட்ரா அடிச்சுக்கிறது பார்த்தியா, இது பிரஜன் வந்து இந்த வீட்டு விட்டு போகும்போது கப்போட போறாரோ இல்லையா டிவோர்ஸ் பேப்பரோட போவாரு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் கெஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமருதீனை வந்து இந்த நெக்லஸ் தூக்கி போட்டார்ல, யாராவது ஒருத்தர் பேக்கப்புக்கு இருந்திருக்கணும்ல. அதுதான் அவங்க பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல லூப்போலே அங்கே தான். அந்த இடத்துல யாராவது பேக்கப்புக்கு நின்று அந்த நெக்லஸ் வந்து எடுத்துருக்கணும். அந்த பீஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்காம ஓகே நம்ம டீம் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்ம சோல்ஜர்ஸ் வந்து எடுத்துருவாங்க, பார்வதி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. சோல்ஜர்ஸ் கிட்ட தூக்கி போகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட் டீம் கிட்ட தூக்கி போட்டாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதாவது இவங்க போட்ட இப்போ எடுத்துட்டு ஓடினாங்களே இந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஓரளவுக்கு ஓகே எடுத்துட்டு ஓடுறது. ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 பேர் ஓடினா யாருக்கிட்ட நெக்லஸ் இருக்குன்னு தெரியாமல் ஓடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசியில் எவன் கையிலுமே இல்லாம ஓடுறீங்களா? நான் கூட அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு சபரி கையில் இருக்கோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கையில் இருக்கும். ஏன்னா தூக்கி அடிக்கிறாங்க எல்லாருமே. தூக்கி அடிக்கும் போது நான் என்ன நினைச்சேன், ஓகே அப்போ எவங்கிட்டயும் இருக்கு போல, அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓடுறானுங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தா தெரியுது, டேய் நெக்லஸ் இங்கே தான் விட்டு போறியா நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. சுபிக்ஷா எடுத்துட்டு என்கிட்ட தான் இருக்கு. டேய் வாங்கடா பைத்தியக்காரனுங்களா, அங்க என்னடா போய் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம கிட்டே தானே விட்டு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது கொண்டை மேலே இருந்த மண்டை மேலே இருந்த
கொண்டே மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நெக்லஸே இல்லாமல் இவனுங்க பாட்டும் பார்த்தீங்கன்னா ஆவாஸ் காமிச்சிருக்கானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இவ்வளோ சிரிப்பு வருதுன்னா ஆப்போசிட் டீம், அதாவது இந்த ரெட்ரோ டீமுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டே இந்த மாடர்ன் டீம் என்னடா இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு உண்மையிலே அதை பார்க்கும்போது அது வந்து பிளான் போட்ட பார்வதி மூஞ்சை நான் வந்து பார்க்கணும், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பார்வதி அதுக்கடுத்து கமருதீன் இவங்க தான் இந்த ஐடியாலாம் போட்டது. இப்பயே அட்டாக் பண்ணிடலாம், இப்பயே அட்டாக் பண்ணி இப்போ லைவை பார்த்து தான் தெரியும் அவங்கள பொறுத்த லைவ்ல வந்து இப்போ வந்து பயங்கர இதுவாக இருக்காங்க, மோட்டிவேட்டடாக இருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக எல்லாம் மாங்குன்னு தூங்கிட்டு இப்போ என்னடா மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. ஆக்சுவலாக சாண்ட்ராவும் ரம்யா ஜோவும் கோவப்படுறாங்களே, அது கோவப்படுறது ஓரளவுக்கு நியாயம் தான். ஏன்னா நைட்டில் வந்து அந்த அளவுக்கு எழுப்புறாங்க, அப்போ வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நைட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் தூக்கத்தில் தான் இருப்பானுங்க. அந்த சமயத்தில் இந்த எஃபோர்ட்டை போட்டு வச்சுக்கோங்க, நைட்டில் தெரியவும் தெரியாது. பகல்ல போய் திருட போறானுங்களே, இந்த திருடு உருப்படுமா அதுதான் எனக்கு தோணுச்சு. நைட்ல திருடினா கூட ஓரளவுக்கு வந்து திருட்டுல வந்து ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பகல்ல எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போது போய் திருடுவானுங்களா, நைட்ல எல்லாம் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இவனுங்களும் போய் தூங்கிடுவானுங்களா. சூப்பர் திருடனுங்கண்ணா நீங்க விஜய் சேதுபதி சார், இதுக்குன்னே இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். குறிப்பா எஃப்ஜே, கமருதீன், கானா வினோத் இவங்க எல்லாம் போட்டு ஒரு ரைடு விடணும். ஏன்டா ஒரு டீம்ல இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்னங்க தூக்கம், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க இது பண்ணியிருந்தா உங்களை இத்தனைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும், ஆப்போசிட் டீம் அப்படியே நாமினேஷன்ல வருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கமருதீன், வியானா, பார்வதி இந்த மாதிரி எல்லாருமே நாமினேஷன்ல வரும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற 2 பீஸ் ஈஸியாக தப்பிச்சிடும். சுபிக்ஷா, அரோரா ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. இன்கேஸ் இந்த வாரம் தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபிக்ஷா, அரோரா நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது மிச்சர் பீசிங் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம இந்த பக்கத்தில் இருக்க மிச்சர் பீசிங் யார் வருவாங்கன்னா, ஒன்று ரம்யா வராங்க. ரம்யா இன்கேஸ் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆகலாம், ரம்யாவும் வந்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வீக்கான பிளேயர் யார், வியானா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துருவாங்க. ஸோ இவங்க தான் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை கமருதீன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இருக்குமே தவிர, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிக் பாஸ் அங்கே தான் வச்சிருக்காரு ட்விஸ்ட்டு, நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு விளையாடணும். இன்னொன்று சபரி, எப்பா நீ ஜெயிலில் இருந்துட்டப்பா, உன் டீம் வந்து நேற்று சொதப்பிட்டாங்கப்பா, அதுக்கு நான் ஆப்போசிட் டீம்கிட்ட போய் புலம்புவேன், அங்கே எடுத்துருக்கலாம், இங்கே எடுத்துருக்கலாம், ஆனால் இவனுக்கு வந்து எடுக்கல, எனக்கு அவள் தான் இதுவாயிடுச்சு அப்படின்ற. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்பிரிட்டே சுத்தமாக இல்லைன்னு. ஆக்சுவலாக உனக்கு வந்து உன் டீம் மேலே எவ்வளோ வேணா காண்ட் இருக்கலாம், அது நீ உன் டீம்கிட்ட தான் காமிக்கணும். போய் ஆப்போசிட் டீம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இக பார்த்தீங்களா அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்ட்ராட்டஜின்னு நீயே வளர்றியடா, நீ யாரா அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல சபரி வந்து புலம்புறத பார்க்கும்போது என்னடா இவன் ஊர்க்கிழவியோட ரொம்ப ஓவரா புலம்புறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கேம் இப்போ இன்னும் முடியல, கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ புலம்புறது வேற, கேம் நடந்துட்டு இருக்கு, இப்பயும் உனக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது நகையை அவங்க தூக்கிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு இல்லை, இப்பயும் சான்ஸ் இருக்கு. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிச்சு தூக்கணும்னா நம்மகிட்டே நகை வந்துடும். ஸோ அப்போ பிக் பாஸ் வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படின்னும் போது இப்போ சான்ஸ் உன் கையில் இருக்கு, இது எதுக்கு வேஸ்ட் பண்ற? அதை போய் ஆப்போசிட் டீம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன்னா, சபரிலாம் சத்தியமா சரியான சாம்பார், செல்ஃப் டப் அடிக்கிறதுல நம்பர் 1ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வேலைக்கே ஆகாது, இப்படிலாம் அந்த வேலைக்கே ஆகாது. நம்ம டீம் ஓகே, இன்னும் ஒரு நாள் இருக்கு, மேபி நாளைக்கு வரைக்கும் கூட போகலாம், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ நம்ம கிட்ட டைம் இருக்கு, இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு, அட்லீஸ்ட் அப்படி பார்ப்போமே, இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு, நம்ம நினைச்சா நகையை தூக்குனா டிரா பண்ணிடலாம் மேட்ச் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் சுத்தமாக இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டீமுக்குள்ளே பகை வந்துருச்சு. அதாவது நைட்டு நீ ஏன் முந்திரிச்சு முழிக்கல அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ, சாண்ட்ரா இவங்க ஒரு பக்கம் காண்டில் இருக்காங்க. இன்னொரு சைடில் சபரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தா அப்படியே கிழிச்சு கெவுரு நட்டிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சபரி ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த டீம் உருப்படாமல் இருக்கு. இப்போ அந்த டீமை தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். பார்வதி தலைமை தாங்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு, உருப்படாது அப்படின்ற மாதிரி. அதனால இந்த டாஸ்க் இந்த ஒரு திருட்டு இருக்குல்ல, அது வந்து உருப்படாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு. இவனுக்கு யோசிச்சதெல்லாம் கூட விடுங்க, எப்படி யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. பகல்லாம் அதை நைட்லாம் சும்மா இருந்துட்டு பகல்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்கும் போது திருடணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு மைண்டில் வருதுல்ல, அதுக்கே ஒரு பெரிய இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டை விஜய் சேதுபதி கொடுக்கணும், முட்டாள் கூட்டம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.